ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பாதைகள் உமக்கு தெரியும், எங்களுடைய வழிகள் உமக்கு தெரியும். நாங்கள் பிறவாததற்கு முன்னமே எங்களுடைய நினைவு உமக்கு இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் எங்களை முன்குறித்து தெரிந்தெடுத்தவர். நாங்கள் மரித்தாலும் பிழைத்து உமோடு கூட நித்தியமாய் நாங்கள் வாழப்போகிறவர்கள். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வேத அறிவுக்காகவும் தேவ அறிவுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை அறிவதின் மூலம் உமக்கு கீழ்ப்படுகிற கிரியைகளினாலே எங்களை அலங்கரியும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கவும் உம்மை பிரியப்படுத்தவும் உம்முடைய சித்தம்தான் உம்முடைய ஊழியம். தேவ சித்தம்தான் தேவ ஊழியம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற இறை அருட்பணியாளர்களாக, தேவனுடைய ஊழியர்களாக உம்முடைய தோட்டத்திலும் உம்முடைய மந்தையிலும் உம்முடைய குடும்பத்திலும் நாங்கள் பணிவிடை செய்ய உதவி செய்யும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பியும். இப்போதும் எங்கள் பாதைக்கு தீபமாயிருக்கிற உம்முடைய வேதத்தின் வெளிச்சமான வார்த்தைகளின் மூலம் எங்களோடு கூட பேசும். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவைகளை புரிந்து கொள்ளவும், கற்று எங்களுடைய ஞான கண்களினால் காலங்களையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தேவனுடைய அறிவோடு பார்க்க எங்களுக்கு தேவ பார்வையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய திருச்சபை ஆசீர்வதியும், மகிமையின் மேல் மகிமை அடைய கிருபை தாரும். உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் நாம் போன முறை இந்த பட்டயத்தை குறித்தும் அப்பத்தை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு உங்களோடு கூட தாவீது அந்த நோபு பட்டணத்திற்கு அவர் வந்ததுனால கர்த்தர் முன்குறித்த காரியங்கள், அவர் சொல்லி வைத்த அவருடைய நீதியான நியாய தீர்ப்புகள், அவருடைய கரத்தின் கிரியையை தடுத்து நிறுத்துகிறவன் யார், அவருக்கு கற்றுத் தருகிறவன், அவருக்கு போதிக்கிறவன் யார், அவருக்கு அந்த மண்ணின் மேல அதிகாரம் இருக்கு. ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க, 3 பிள்ளைகள். இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சகோதரியை அடக்கம் பண்ணாங்க. கடைசி பிள்ளைக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே தான், 3 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கே ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை ஒரு சகோதரி சொன்னாங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையை அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கணவருக்கும் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்குரிய பலத்தையும் அவரே கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார்னு சொன்னால் அதுக்குரிய முன் ஏற்பாடுகள், அதுக்குரிய பலன், அதற்குரிய மன வலிமை, அதற்குரிய கிருபை ஆண்டவர் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மனிதர்கள் ராகு காலம், கட்டம், 7.5 சனி, ராகு காலம், கெட்ட காலம்னு சொல்லி பல விதமான ஜோசியம் இதெல்லாம் சொல்கிறாங்க. பைபிளில் பஞ்சகாலம் இருக்குது, உபத்திரவ காலம் இருக்குது, செழிப்பான காலம் இருக்குது. பலவிதமான காலங்களை தேவன், ஆபத்து காலம்,
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நெருக்கத்தின் நேரம், உபத்திரவப்படுகிற காலம், சோதனையின் காலம், இப்படி பல காலங்களையும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆபத்து காலத்தை ஜெப காலமாக, ஆபத்து நேரத்தை ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ளுகிறது தான் தெய்வீக ஞானம். அந்த நெருக்கத்தின் நேரம், பாடுகளின் நேரம், உபத்திரவங்களின் நேரம், வியாதியின் படுக்கை, அதை கற்றுக்கொள்ளுகிற நேரமாக, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அவைகளால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு நம்ம வாசிக்கிறது போல, அந்த நெருக்கம், பாடு, வியாதி, பஞ்ச காலத்தில் அந்த மாதிரியான ஆபத்து நேரத்தை ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் அலைந்து திரிகிற காலம் ஆரம்பமாயிருக்கு. 1 சாமுவேல் 21 ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அவர் அலைந்து திரிய போறார். அவர் சவுலின் கைக்கு தப்பி தப்பி ஓடணும், பிற்பாடு மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடணும். அந்த 1 சாமுவேல் 21 முதற் பகுதியில் ஒரு பிச்சைக்காரனை போல அவர் கையேந்திரர். கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஆசாரியனாகிய அகிமேலேக்கினிடத்தில் பசிக்காக, சாப்பாட்டுக்காக எதையாகிலும் என் கையில் கொடு அப்படின்னு சொல்லி கையேந்தி உணவுக்காக, பசிக்காக பிச்சைக்காரனை போல கேட்கிறார். பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த 1 சாமுவேல் 21 பைத்தியக்காரனை போல வாயிலிருந்து நொர தள்ளி தாடியில் வழியை விட்டு அவர் கோமாளித்தனம் பண்ணி அவர் ஒரு பைத்தியக்காரனை போல அவர் காட்சி அளிக்கிறார். ஒரு மனிதன் பைத்தியக்காரனை போலவும் பிச்சைக்காரனை போலவும் பிச்சை கேட்குற நிலைமைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட், தெருவோரத்தில் இருக்கிற ஒரு சிநேகிதன், அந்த போல ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுறாங்கன்னா அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு மன அழுத்தம். இந்த சங்கீதம் 43 நாம் வாசிக்கிறோம் 2வது வசனம். ஏன்னா 44வது சங்கீதம் தாவீது தான் எழுதியிருக்கிறாரு, 42 அவர் தான் எழுதியிருக்கிறாரு. 43வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 2வது வசனம். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? இங்கே தாவீது துக்கத்தோடு, நெருக்கத்தோடு, தன்னை சத்ருவை போல பாவிக்கிற சவுலின் கைக்கு தப்பி ஓடி திரிகிறார். இங்கேயும் அங்கேயும் ஓடுறார். பெலிஸ்தீனுடைய பட்டணமாகிய காத்து பட்டணத்துக்கே ஓடிடுறார், எதிரிக்கிட்டே. ஆனால் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக. அப்போஸ்தலர் 10:38, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவும் திரிந்தார், தாவீதும் அலைந்து திரிந்தார். அதுலேயும் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே திரிந்தார். அந்த திரிகிறதுல 2 விதம் இருக்கு. இஸ்ரவேல் மக்களும் கூட திரிந்தாங்க 40 வருஷம் வனாந்திரத்தில். நன்மை செய்கிறவராக அற்புதங்களையும் வல்லமைகளையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். என்கிட்ட இந்த குட் வேர்ட்ஸ்னு ஒரு நோட் புக் இருக்கு. நல்ல வார்த்தைகளை மட்டுமே இந்த நோட் புக்கில் எழுதி வைப்பேன். அதில் நான் எழுதி வைத்த ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, தேவன் ஒரு மனுஷனை அனுப்பினால், தேவனால் அனுப்பப்பட்டால் நமக்கு நன்மையும் விடுதலையும் உண்டாகும். இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு அனுப்பப்படும் போது அது பிறருக்கு நன்மை, விடுதலை. ஆனால் நாம அலைந்தால் அது சிறுமை, ஒடுக்கம், துக்கம் தான் அங்கே வரும். இங்கே தாவீது அவர் ஒடுக்கப்படுறார், நெருக்கப்படுறார். அந்த நேரங்களில் தான் அதையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி பல ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுத்தரார். இந்த நோபு பட்டணத்துக்கு தாவீது 1 சாமுவேல் 21 அவர் வந்திருக்கும் போது அந்த தாவீதினுடைய இந்த வாழ்க்கையின் இந்த கட்டத்தில், இந்த காலத்தில்
இந்த நெருக்கத்தில் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுறார். அல்லது அவர் ஏற்கனவே சொன்ன அவருடைய வார்த்தையின்படி ஒரு காரியத்தை இந்த நோபு பட்டணத்துக்கு தாவீது வந்தது நிமித்தமும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொள்ளுகிறார். அதுதான் அங்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரட்சிப்பு என்பது ஏதோ நாம சொன்னதுனால, நாம பிரசங்கம் பண்ணதுனால, சுவிசேஷம் சொன்னதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு கிடையாது. அது ஒரு அற்புதம். இட்ஸ் எ மிராக்கிள். அது ஒரு மிஸ்ட்ரி. பிரெஞ்சில் மிஸ்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு அதிசயம். அது தேவ சக்தி, தேவனுடைய ஒரு கிருபை தான் அங்கே செயல்படுது. பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் தான் திறந்தார். இந்த வசனங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு பின்னாக நமக்கு முன்னாக கர்த்தர் தான் சகலத்தையும் செய்கிறார். சகலமும் அவர் மூலமாயும் அவராலும் அவருக்கென்றும் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு நம்ம போகணும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் இங்கே ஏலி தாத்தா இருக்கிறாரு. சீலோ பட்டணத்தில் கர்த்தருடைய கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கு. ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. இந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்கே பதவியில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் யார் என்று அறிந்தவர்களாக நாம் பதவியில், பொறுப்பில், ஊழியத்தில், கர்த்தருடைய காரியங்களில் நாம் இருக்கணும். கர்த்தர் யாருன்னே தெரியாமல் ஏதோ கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்தவங்க அல்லது தேவைக்காக ஆலயத்துக்கு வரவங்க, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, தற்காலிக விடுதலைக்காக மட்டுமே, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் சகல மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இங்கே இந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஏன் கர்த்தர் யாருன்னு தெரியாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கும்? 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 15வது வசனம். ஏலி எத்தனை வயசுல செத்தாருன்னா 98 வயசுல செத்து இருக்கிறார். ஏலி 98 வயதுள்ளவனா இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களா இருந்தது. 18வது வசனம், அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். 98 வயசுல ஏலி இறந்து போறார். அப்படின்னா ஏலிக்கு ஒரு 20-30 வயசு இருக்கும்போது இந்த ஓப்னி பினேகாஸ் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப லேட்டா அவருக்கு குழந்தை பிறந்திருக்கணும். அப்படிதான் வேதத்தை ஆராய்கிறவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க கருதுறாங்க. 98 வயசுல அவர் இறந்ததுனால ஒரு 60-70 வயதுகளில் தான் அவருக்கு இந்த ஓப்னி பினேகாஸ் பிறந்திருக்க வேண்டும். கடைசி காலத்தில் பிறந்ததுனால அவங்களும் ஒரு 20-30 வயசுக்குள்ள அவங்க இருந்ததுனால, கர்த்தரையும் அறியாததுனால, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு சிட்சித்து பிறம்பை கையாடி ஏலி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்காமல் இருந்திருக்கலாம். அதனுடைய விளைவாக 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22 25 ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அந்த நேரத்தில் இந்த ஓப்னி பினேகாசனுடைய மீறுதலின் நிமித்தம் 24வது வசனம், கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இந்த ஓப்னி பினேகாஸ் இருந்தாங்க. கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் ஜனங்கள் நினைத்தாங்க 17வது வசனத்தில். அப்போ 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 27வது வசனம். இந்த பகுதிகளை ஏன் சொல்றேன்றத நம்ம பின்னால புரிந்து கொள்வோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27ல் ஒரு தேவனுடைய மனுஷன், யாருன்னு தெரியல, அன்னோன் பர்சன், ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். அதுக்கு பிற்பாடுதான் 3வது அதிகாரத்தில் சாமுவேல் பிள்ளையாண்டான் மூலமாக மறுபடியும் 2வது முறை கர்த்தர் ஏலியின் இடத்துல பேசுறார். அந்த தேவனுடைய மனுஷன் வந்து என்ன சொல்றார்? 28வது வசனத்தின் பிற்பகுதி, உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு தகன பலிகளை எல்லாம் அவர்களுக்கு பங்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலையா?
அவங்க மீறுகிற பலி கறி அல்லது போஜன பலியினுடைய அந்த மாவு அப்பம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், பரிசுத்த ஸ்தலத்தில் தான் சாப்பிடணும், பரிசுத்த ஆசாரியர்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் அதை மீறினீங்க, உன் பிள்ளைங்க மீறினாங்க, நீ என்ன பார்க்கலும் உன் பிள்ளைகளை அதிகமாக நேசிச்ச அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிற்பாடு சொல்றார். இங்க இந்த தேவனுடைய மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 29வது வசனத்தின் கடைசி வரி, நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஒரு முறை சொன்னார் தான், கூட்டு வச்சு சொன்னார். ஆனாலும் ஓப்னி பிணைக்காசு கீழ்ப்படியாதது மட்டும் இல்லாமல் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பதவி நீக்கம் செய்யலை. அவங்க இனி ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடுக்கலை. 13வது வசனத்தில் வாசிக்கிற 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இந்த காரியத்தை 12வது வசனத்தில் வாசிக்கிற 1 சாமுவேல் 3:12, அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அப்படின்னு அந்த பிற்பகுதியில் வாசிக்கிறோம். இது சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த தேவனுடைய மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட தீர்ப்பு என்ன? நீ என்னை விட உன் பிள்ளைகள் அதிகமாக மதித்த, உன்னுடைய முன்னோர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு, ஆரோனின் பிள்ளைகளுக்கு நான் தகன பலியெல்லாம் கொடுத்தேன். அப்படி இருந்தும் உன் பிள்ளைகள் அளவுக்கு மீறி கர்த்தருடைய பங்கையும் சேர்த்து எடுக்கிறாங்க. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆனால் முதல்ல அவங்க தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால விளைவு என்ன? 32வது வசனம் 31 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:31, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. உன்னுடைய வாரிசுல, உன்னுடைய சந்ததியில ஒரு கிழவனும் இருக்க மாட்டாங்க. நீ 98 வயசுல சாகிற ஏலி, ஆனா உன்னுடைய சந்ததியில யாரும் அவ்வளவு வயசு இருக்க மாட்டாங்க. 33வது வசனத்தின் கடைசி வரி, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஏலியினுடைய வம்சத்தில் இருக்கிறவங்க வாழ வயதிலே சாவாங்க, வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு ஏலிக்கு இந்த தீர்ப்பை சொன்னார். பிற்பாடு சாமுவேல் பிள்ளையாண்டான கொண்டு சொன்னார். ஏன்னா ஏலி நினைச்சிருப்பாரு, இந்த தேவனுடைய மனுஷன் யாரா இருக்கலாம்னா, ஒருவேளை பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஓப்னி பிணைக்காசின் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அண்ணனாகவோ குடும்பத்தின் உறவுகளாகவோ இருக்கலாம். அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு கூட எடுத்திருக்கலாம். அதனால ஒன்றும் தெரியாத ஒரு சிறு பிள்ளையை கொண்டும் கர்த்தர் பேசும்போது தான் ஏலிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராகன்னு சொல்லி 1 சாமுவேல் 3:18 ஏலி தாத்தா சொல்றாரு. 98 வயசுல செத்து போயிடுறாரு. இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் தான் ஓப்னி பிணைக்காஸ். இவங்க 2 பேரும் அவங்க யுத்தத்தின் நேரத்தில் செத்து போயிடுறாங்க இல்லையா? அப்போ என்ன நடக்குது? 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இதை மைண்டில் வச்சுக்குவோம். நான் நிதானமாக பேசுகிறேன், ஏன்னா இது சுவிசேஷ செய்தி இல்லை, இது உபதேசமும் கிடையாது. இது டாக்ட்ரினல் டீச்சிங், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் திருச்சபையின் உபதேச சட்டத்திட்டங்களும் இல்லை. இது நம்ம வேதத்தை ஆராய்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. அப்படின்னா ஆண்டவர் இந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு ஏலிக்கு சொன்னது எப்போது எப்படி நிறைவேற்றுவார்? உன் வீட்டில் கிழவன் இருக்க மாட்டான், அவங்கெல்லாம் வாழ வயதில் செத்து போவாங்க, உன் பிள்ளைகள் உன் வம்சத்தில். ஏன்னா ஓப்னி பிணைக்காசனுடைய பாவம், அதை நீ அறிந்திருந்தும் அதை நீ தடுக்கலை. கண்டிக்க வேண்டிய வயசில் கண்டிக்கலை, பின்னால் கண்டிச்ச, ஆனால் அதை தடுக்கலை, அவங்கள பதவி நீக்கம் பண்ணலை. அதனால் நான் தொடங்கினா அதை முடிப்பேன் அப்படின்னு 2 முறை
ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு சாமுவேலை கொண்டு சொல்லியிருந்தார். இப்போ 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சவுல் சாமுவேல் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஆசாரியனை தனக்கு தெரிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 14:3. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனா இருந்த, சீலோவிலே எந்த ஊர்ல ஏலி இருந்தாரோ அதே ஊர்ல கர்த்தருடைய ஆசாரியனா இருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரன் அகிதூப். இக்கபோத் யாரு? இந்த 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் அங்க உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் கையினால பிடிபடுது. அந்த செய்தியை கேள்விப்படும் போது 98 வயசுல ஏலி அவர் இறந்து போறாரு. ஓப்னி பினேகாசும் அங்க பாளையத்தில் செத்து போறாங்க. அந்த நேரத்தில் 2வது மகனாகிய பினேகாஸ், ஓப்னி பினேகாஸ், அந்த பினேகாசனுடைய மனைவி கர்ப்பவதியா இருந்து புள்ள பிறக்கிற வயது நேரம். அந்த காலத்தில் புருஷன் செத்துட்டாருன்ற செய்தி கேள்விப்பட்டதும், அதுலேயும் குறிப்பாக உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது அப்படின்னு கேள்விப்பட்டதும், பினேகாசினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க? 19வது வசனம் 1 சாமுவேல் 4:19. பினேகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியாய் இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் 2வது தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். கணவனும் மாமாவும் இறந்து போனது முதல்ல இல்லை, உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்ட செய்தியை கேட்டதும் தான். 2வது 2 மரணம் வீட்டில் நடந்தது கேள்விப்பட்டதும் அவங்களே குனிந்து பிரசவிக்கிறாங்க. அந்த புள்ள பேரை கூட கணவன் இறந்து போனார்னு சொல்லி அர்த்தத்தில் பேர் வைக்கல. 21வது வசனம், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். பேர் தெரியாத இந்த துன்மார்க்கமான இக்கபோத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மனைவி. தேவனுடைய மகிமை விலகி போயிடுச்சே என்று சொல்லி இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க பிறக்கிற பிள்ளைக்கு. அந்த பிள்ளையின் மேலே கூட அவங்களுடைய சிந்தை வைக்கல. 20வது வசனத்தில் ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னால் கூட அது மேலே அவங்க கவனம் போகல. அந்த இக்கபோத்தினுடைய தேவனுடைய மகிமை விலகி போயிற்று அப்படின்ற அந்த அர்த்தமுடைய அந்த பினேகாசினுடைய மகன் இக்கபோத், அந்த இக்கபோத்தினுடைய சகோதரன் அகிதூப், அந்த அகிதூபினுடைய குமாரன் அகியா. அப்படின்னா யாரு? ஏலியினுடைய மகன் பினேகாசுக்கு, பினேகாசினுடைய மகன் இக்கபோத்தின் சகோதரன். இக்கபோத்து சாக போற நேரத்தில் தான் அம்மா பெத்தாங்க. அப்படின்னா இக்கபோத்தினுடைய சகோதரன் அகிதூப் யாரா இருக்க முடியும்? அண்ணனா தான் இருக்க முடியும். பினேகாசினுடைய மூத்த மகன் அகிதூப். கடைசி நேரத்தில் சாக போற நேரத்தில் பினேகாசினுடைய மனைவி பெத்த பிள்ளை இக்கபோத். அப்ப அண்ணன் யாரு? அகிதூப். தம்பி இக்கபோத். இந்த பினேகாசினுடைய மூத்த மகனாகிய அகிதூபுக்கு பிறந்த மகன் யாரு? இந்த அகியா. இந்த அகியா என்கிறவன் ஏலியினுடைய கிரேட் கிராண்ட்சன், கொள்ளு பேரன். அந்த அகியாவை தான் சவுல் தனக்கு ஒரு ஆசாரியனாக, ஆவிக்குரிய ஆலோசகனாக, ஏபோத்தை தரித்திருக்கிறவனாக, கர்த்தருடைய வழிநடத்துதலை சொல்லுகிற ஒரு ஆசாரியனாக சவுல் தெரிந்து கொண்டார். இப்போ 1 சாமுவேல் 21க்கு வரலாம். 1 சாமுவேல் 22 1 சாமுவேல் 22ல தாவீதுக்கு இந்த நோபு பட்டணத்தில் இருந்த இந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியன் தாவீதுக்கு உதவி செஞ்சதுனால, பசிக்கு பரிசுத்த சமூகத்தை அப்பத்தை கொடுத்ததுனாலையும், தாவீது கேட்டதுனால கோலியாத்தினுடைய பட்டயத்தை கொடுத்ததுனாலையும், சவுலுக்கு விரோதமான தாவீத இந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியன் உதவி செய்ததுனால சவுல் இங்க இப்போ இந்த அகிமெலேக்கை கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறார். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 9வது வசனத்துல சவுலுடைய ஊழியக்காரனாகிய இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு அன்றைய தினம் அங்க தாவீது நோபு பட்டணத்தில் உள்ள கூடாரத்திற்கு வந்து அகிமெலேக் என்கிற ஆசாரியனை சந்தித்து பேசிய போது தோவேக்கு அங்க இருந்தாரு. அந்த தோவேக்கு இப்ப சவுல் கிட்ட சொல்றாரு, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற, நல்லா கவனிங்க, அகிதூபின் குமாரனாகி அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இப்ப இந்த அகிமெலேக் யாரு? அகிதூபின் மகன். அகிதூபின் மகன் யாரு? அகியாவும் வாசித்தோம் 1 சாமுவேல் 14.
அதான் நிதானமாக புரிந்து கொள்ளணும். ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ், பினேகாஸினுடைய மூத்த மகன் அகிதூப், இரண்டாவது மகன் இக்கபோத். இந்த இக்கபோத்தினுடைய சகோதரனாகிய அகிதூபின் மகன் தான் அகியா, சவுலுக்கு ஒரு ஆசாரியனை போல இருக்கிறவர். ஆனால் இந்த அகியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் தான் அகிமேலேக்கு, அவரும் அகிதூபின் மகன் தான். இந்த அகிமேலேக்கு இந்த நோபு பட்டணத்தில் மற்ற ஆசாரியர்களோடு, இந்த நோபு பட்டணம் எப்படி அழைக்கப்படுது, 1 சாமுவேல் 22:19, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோப் என்று அழைக்கப்படுது. 1 சாமுவேல் 22:19. அப்போ ஆசாரியர்களுடைய பட்டணத்தில் மற்ற 84 ஆசாரியர்களோடு இந்த அகிதூபின் மகனாகிய இந்த அகிமேலேக்கு இருக்கிறார். ஆனால் அகியா தனியாக இருக்கிறார், சீலோவிலே இருக்கிறார். சீலோவில் இருக்கிற அகியாவை தான் சவுல் தனக்கு ஆசாரியனா தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த நோபு பட்டணத்தில் ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்கிற இந்த அகிமேலேக்கு இங்கே இருக்கிறார், அகிதூபின் குமாரன். ஆனால் இந்த அகிதூபு, இந்த அகிமேலேக்கு, அகியா இவங்கெல்லாம் பினேகாசினுடைய பிள்ளைகள். பினேகாஸ் ஏலியினுடைய மகன். அப்படின்னா தேவனுடைய மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட நியாயத்திற்கு என்ன, உன் வம்சத்தில் கிழமை இருக்க மாட்டான், எல்லாரும் வாழ வயதிலே செத்து போவாங்க, இதை நான் தொடங்கினேன், இதை முடிப்பேன்னு அப்போ சொன்னார் ஏலிகிட்ட. அது பினேகாசின் வாழ்க்கையில் நடந்தது, ஓப்னியின் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க 2 பேரும் ஒரு நிலை மாத கர்ப்பிணி மனைவியை விட்டுட்டு செத்து போனார் பினேகாஸ். இக்கபோதை பற்றி நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் அகிதூபினுடைய பிள்ளைகள் இப்போ அவங்க பட்டத்தின்படி ஆசாரிய குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க ஆசாரிய பணியை செய்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி இல்லை, அது அபினதாவின் வீட்டில் இருக்குது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனத்தின்படி அது 20 வருஷம் அங்கேயே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் கர்த்தருடைய கூடார பணிகள், இந்த பழி செலுத்துறது, இந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் இந்த அகிதூபின் குமாரனாகிய சவுலும் கூட எப்படி கூப்பிடுறாரு பாருங்க இந்த அகிமேலேக்க. 1 சாமுவேல் 22:12, அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அகிதூபின் குமாரனாக்கி அகியா சவுலோடு இருக்கிறாரு. இந்த அகிமேலேக்கையும் அப்படிதான் கூப்பிடுறாரு, அகிதூபின் குமாரனே, ஏலியின் கொள்ளு பேரனே, பினேகாசின் பேரனே. அதுதான் அர்த்தம். கடைசியா இங்க தாவீது வந்துட்டு போனதுனால சவுல் ராஜா என்ன பண்றாரு, 17வது வசனம் 1 சாமுவேல் 22:17, 16 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 22:16, ராஜாவோ அகிமேலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும், தாவீது ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, ஏதோமியனாகிய தோவேக்கு, அந்த ஏசாவினுடைய சந்ததியார், அந்த ஏதோமியனை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 ஆசாரியர்கள் சாகடிக்கப்பட்டாங்க. எதனால சாகடிக்கப்பட்டாங்க? தாவீது தப்பித்து ஓடுகிறத நீங்க அறிந்திருந்தோம், அதை எனக்கு அறிவிக்கல, நீங்க அவனோடு சமரசம் பண்ணி ஒரு கூட்டணி அமைத்தீர்கள், அது தேச துரோகம். ராஜா அவனுடைய சத்ருவை நீங்க சிநேகித்து அப்பத்தையும் கொடுத்து பட்டயத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க, அதனால எல்லா ஆசாரியர்களும் வெட்டி போடுன்னு சொல்லி சவுல் தன்னுடைய சேவகர்களுக்கு சொல்லியும், சவுலுடைய சேவகர்கள் அவங்க யூதர்கள், பென்யமின் கோத்திரத்து ராஜா சவுல், சேவகர்கள் எல்லாம் 12 கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்களை, ஏலியினுடைய கொள்ளு பேரர்களை கொல்றதுக்கு அவங்க துணியலை. ராஜாவே சொன்னாலும் நாங்கள் கொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ராஜா என்ன பண்றாரு, ஏதோமியனாகிய இந்த தோவேக்கு, அவனை சொன்னோடனே இந்த தோவேக்கு 85 ஆசாரியர்களையும் கொல்றாரு. அப்படி கொன்னதுனால இந்த 85 பேரும் செத்து போறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிடுறாரு. அவர் தான் பிற்பாடு தாவீதின் காலத்துல அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார், அபியத்தார்.
19 வாசிக்கிற, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டான். ஒரே நபர், இந்த தோவேக் என்கிற ஏதோமியன், அந்த ஏலியனுடைய வம்சத்தில் இருக்கிற அந்த ஆசாரியர்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய மனைவிகள், ஸ்திரீகள், அவங்களுடைய வாலிப பிள்ளைகள், அவங்களுடைய குழந்தைகளை ஏரோது எப்படி செஞ்சாரோ அதே போல இங்க நடக்குது. ஆனா ஒரே மனுஷன் விட்டுறாரு எல்லாரையும். ஆனா பாருங்க, இந்த லேவியர்கள், இந்த ஆசாரியர்கள் தடுக்கல, அமைதியா நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அன்றைக்கு சாகடிக்கப்படுறாங்க. 20வது வசனம், அகிதூபின் குமாரனாகிய, திரும்பவும் அகிதூப் வரார் பாருங்க, அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். இந்த பகுதியை நிதானமா புரிந்து கொள்ளணும். ஏலிக்கு சொல்லப்பட்ட அந்த கண்டனம், அந்த நியாய தீர்ப்பு, சொல்லப்பட்ட அந்த தண்டனை, உன் வம்சத்துல கிழமை இருக்க மாட்டாங்க, வாழ வயதுல செத்து போவாங்க. அத தாவீது நோபுக்கு வர வச்சு, அல்லது தாவீது நோபுக்கு வரும்போது அந்த சந்தர்ப்பத்துல சவுலுக்கு இந்த அகிமேலேக் என்கிற அகிதூபின் குமாரன் மேல கோபம் வர வைத்து, சவுல் ஏலிக்கு சொல்லப்பட்டதுனால சாகடிக்கல, தாவீதுக்கு நீங்க சிநேகமா இருந்ததுனால தான் நான் உங்களை கொல்றேன்னு சொல்லி கொன்னாலும், இந்த இடத்துல சவுல் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்றாரு. ஆனா அங்க தேவனுடைய நீதி தான் அங்க நடக்குது. இப்ப புரிஞ்சுக்கலாம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. சவுல் தன்னுடைய கோபத்துல பண்றாரு, ஆனா அதனால இங்க 85 பேர் சாகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. தலையிலோட முடியெல்லாம் எண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு அடைக்கலான் குருவி ஆண்டவருடைய அனுமதி இல்லாம சாகாது, கீழே விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா 85 பேரும் அவங்க மனைவி குழந்தைகள்லாம் சாகிறதுக்கு கர்த்தர் ஏன் அனுமதித்தாருன்னா, சவுலுடைய கோபத்தினால இல்ல, தாவீதுக்கு அவங்க உதவி செஞ்சதுனால இல்ல. அதனால அவங்க செத்ததாதான் 85 பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் கொன்னாருன்னு சவுல் நினைச்சிட்டு இருப்பாரு. இவங்களெல்லாம் கொன்னதுனால ராஜா கிட்ட நல்ல பேர் எடுத்துடலான்னு தோவேக்கு ஏதோமியன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இதை அனுமதித்ததற்கு பின் காரணம் என்ன, சரித்திர காரணம் என்ன? தேவனுடைய கோபம். அதை ஆண்டவர் அங்க நிறைவேற்றுறாரு. ஏலியனுடைய வம்சத்துல கிழவர்களா யாருமே வர இருக்க முடியாது. அதை நாம இந்த 1 சாமுவேல் 21 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நினைக்கிறது தடைப்படாது, கர்த்தர் சொல்ல ஆகும். இத நம்ம விளங்கிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக அல்லது நமக்கு சாதகமாக நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் செய்ய நினைக்கிறது தான் நடக்குது. அவருடைய நீதி தான் இங்க நடக்குது. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா, நான் பசும்புல் மேய்ச்சல்ல நான் நடத்தப்படுவேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில நடத்துகிறவர், அது உண்மைதான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலையும் நடத்துகிறவர், அதுவும் உண்மைதான். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர், அதுவும் உண்மைதான். அவருடைய நீதி மரண இருளின் பள்ளத்தாக்குல நடத்தி, அவருடைய நீதியின் பாதையில் என்னை நடத்தி என்னை எங்க கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் அந்த சங்கீதம் 23 அதை நிதானமா வாசிச்சோம்னா, உடனே கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்கிருந்து எங்க கொண்டு போறாரு? புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். ஆனா நடுவில் என்ன நடக்குது? மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடக்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய நீதியின் பாதைகள்ல நான் நடக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பயணங்கள், எத்தனை பயணங்கள்! அந்த பயணங்கள்ல நாம சந்திக்கிறவர்கள், நாம எதிர்கொள்ளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இஸ்ரவேல் மக்களும் திரிந்தாங்க, தாவீதும் திரிந்தார்னு சங்கீதம் 43 நம்ம வாசிக்கிறோம். ஆனா தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய அபிஷேகத்தின்படி, வழிநடத்துதலின்படி நாம திரியும் போது அங்க மற்றவர்களுக்கு நன்மை,
மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஊழியத்தில் ஒரு திரிந்து ஊழியம் செய்கிறதுல மற்றவங்களுக்கு நன்மை ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் நாம் தேவனால் வழிநடத்தப்படாமல் அனுப்பப்படாமல் திரிகிற அனுபவம் இருக்கும்போது அது ஒடுக்கும். அது தேவ நீதி அங்கே செலுத்தப்படுது. நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பூமியில் தான் சரி கட்டப்படும். நமக்கு அங்கே பரலோகத்தில் சரி கட்டப்படாது, இங்கே தான், இங்கேயே சரி கட்டப்படும். ஆண்டவர் சரி கட்டுகிறவர், அவர் சரி கட்டுவார். தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கும். அவர் பதில் அளிக்கிறவர் மாத்திரம் இல்லை, பதில் கேட்கிறவர். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவனுடைய நீதியும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இப்படி நான் சொல்கிறதுனால பரம்பரை சாபம் நமக்கு வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாபங்களையும் சுமந்து கொண்டார். அதனால தான் நாமும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்படிதான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றார். இது பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிற சரித்திர நிகழ்வு. அதே நேரத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வழி அவர் எப்படி விசாரிக்கிறார். இது தாவீதுக்கும் தெரியாது, இது அகிமேலேக்குக்கும் தெரியாது, இது தோவேக்குக்கும் தெரியாது, இது சவுலுக்கும் தெரியாது. ஆனால் பின்னால கர்த்தர் தான் ராஜ்யம் பண்ணுகிறார். அவர்தான் ராஜாவாக அரசாளுகிறார். அவர் விசாரிக்கிறார். ஏலியனுடைய பிள்ளைகள் செய்ததை விசாரிக்கிறார். காரணமில்லாமல் செத்து போனாங்க, அப்படிதான் நம்ம கண்களுக்கு இருக்கும். ஆனால் தேவ பார்வையோடு பார்க்கும்போது அவங்க மரித்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. அது அவங்களுக்கே தெரியல. நம்மளுக்கு பரம்பரை சாபம் வர்றதில்லை. அதை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நம்ம விசுவாசிக்கும் போது. ஆனால் நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத வரை, அவங்க அவருடைய ரத்தத்தினால கழுவப்படாத வரை, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நன்மையினால அவங்க அதை அறுக்கிறாங்க, நம்முடைய தீமையினால அதற்குரிய பலனை அவங்க அறுக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு எதை சேர்த்து வைக்க போகிறோம்? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு தெரியாது. நம்ம இதை விளங்கி கொள்ளணும். அதுதான் இது ரொம்ப நிதானமாக இதை பகுத்து பேசணும், போதிக்கணும், நிதானமாக புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் ஒரு இமையளவு இப்படி போயிட்டோம்னா அது தப்பான அர்த்தமாயிடும். அதனால தான் எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். இது எழுத்தின்படி எடுத்துக்கிட்டோம்னா அது விளங்கலை. வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் ஏன் சொன்னாங்கன்னா, இது அதிசயமாக இருக்குது. ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய வழிகள். எப்படி ஆண்டவர், ஏன் ஆண்டவர், எதுக்கு? அங்கே நடந்ததுன்னா அப்படி இப்பயும் அப்படி நடக்குமா? இப்போ நடக்கவே நடக்காதா? அப்போ நான் இஷ்டத்துக்கு இருக்கலாமா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, புது உபதேசம்லாம் புது புது குண்டெல்லாம் தூக்கி போடுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே இருங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஓய்வு எடுங்க, அப்படியே ஓய்வு நாள் ஓய்ந்துருங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அவரே எல்லாம் பார்த்துக்குவார். இது மாதிரிலாம் நிறைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போதனைகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு தெரியும். அதுதான் இங்கே நான் சொல்ல வர வார்த்தை என்னன்னா, வேதத்தின் அடிப்படையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, அவருக்கு தெரியாமல் இங்கே ஒன்றும் நடக்கலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தான் இங்கே அரசாளுகிறார். இந்த தோவேக்கு கொல்லுவதற்கும், நோபு பட்டணத்திற்கு தாவீது வருவதற்கும், சவுல் இந்த அகிமேலேக்கினுடைய அகிதூபின் குமாரர்களை அல்லது 85 பேரை கொல்லுவதற்கும், அதுலேயும் குறிப்பாக அபியத்தார் என்கிற அந்த அகிமேலேக்கினுடைய பிள்ளைகளில் ஒரு மகன் தப்பிப்பதற்கும் ஆண்டவர் இரக்கம் பாரு. அதுதான் தேவனுடைய நீதியில் இரக்கம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், ஏலியின் பிள்ளைகள் செஞ்ச தவறுனால, அக்கிரமத்தினால, பாவத்தினால உனக்கு வம்சமே இருக்காதுடா போயா அப்படின்லாம் சொல்லலை. உன்னுடைய வம்சத்தில் கிழவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா பிள்ளைகள் பிறக்கும், மலடியாக இருக்க மாட்டாங்க, பிறக்கும், ஆனால் கிழவனாக இருக்க மாட்டாங்க, வாழ வயதில் செத்து போவாங்க. அங்கேயும் ஆண்டவர் ஒரு அபியத்தாரை காப்பாத்துறார். அந்த அபியத்தார் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மார்க் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மார்க் 2:26 இயேசு கிறிஸ்து இதை மேற்கோள் காட்டி சொல்லும் போது சொல்றார். மார்க் 2:26, தாவீது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் எவன்? தாவீது
தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இது நோபு பட்டணத்துல தான் நடந்தது. ஆனா ஆசாரியனாகி அகிமேலேக்கு தான் தாவீதுக்கு அப்பம் கொடுத்தாரு, பரிசுத்த சமூகத்து அப்பங்களை. ஆனா இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டும் போது என்ன சொல்றாரு? அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில். ஏன் அபியத்தார சொல்றாரு? ஏன்னா அகிமேலுக்கு நீதி வழங்கப்பட்டு செத்து போயிட்டாரு. தப்பித்தது அபியத்தார் தான். அந்த அபியத்தார் பிரதான ஆசாரியனாக தாவீதோடு கூட, தாவீதின் காலத்துல கூட இருக்கிறதுக்கு கர்த்தர் அங்க ஏலியனுடைய வம்சத்துல ஒரு கிருபையும் கொடுத்தாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு கொடுத்த கணவன் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்கு நீ முதல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். பவுல் என்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த கப்பல்ல இருந்த அக்கிரமமான அநீதியான கிரிமினல்ஸ், அந்த ரோம அதிகாரிகள், பல நாட்டு மக்கள் அதில் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ரோம கப்பல், அது ஒரு அரசு கப்பல், கைதிகளை கொண்டு போகிற ஒரு கப்பல். ஆனால் பவுல் நிமித்தம் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருடைய அந்த கிரிமினலுடைய உயிரையும் கர்த்தர் காப்பாற்றினார். நம்முடைய பயணம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம் என் நிமித்தம், ஒரு நீதிமான நிமித்தம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிமித்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் யோனாவினுடைய பயணம், அந்த ஒரு மனுஷனால அந்த கப்பலே சேதமடையுது. அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. சீட்டு யோனா மேல உழுது, யோனாவை தூக்கி கடல்ல போடுங்கன்னு யோனாவே சொல்றாரு, என்னை தூக்கி போடுங்கன்னு. போட்டதுனால அங்க புயல் ஓய்ந்து போகுது. அவங்க எல்லாரும் காப்பாற்றப்படுறாங்க. என் நிமித்தம் என் கூட இருக்கிற என் வீட்டார், அவங்க எல்லாம், என் பிள்ளைகளும் கஷ்டப்படணுமா? என் நிமித்தம் அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? யோனாவை போல பயணம் செய்ய போகிறோமா? அல்லது தாவீதை போல, பவுலை போல பயணம் செய்ய போகிறோமா? நம்ம கொஞ்சம் நிதானமா புரிந்து யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் நிமித்தம் என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதற்காவது நான் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நான் உமக்கு உண்மை உத்தவமா இருக்கணும். தயவு செய்து என் மீது இரக்கமாக இருங்க ஆண்டவரே. பாவியாக என் மீது கிருபையாயிரும். ஏலிக்கு நீர் வழங்கின தீர்ப்பு எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் தாவீதுக்கு அருளின கிருபை எங்களுக்கு வரணும். சாராள் எப்பயோ அவங்க இருந்தாங்க. ஆனால் சாராளுக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்கள், தேவனுடைய விசுவாச பிள்ளைகள், பெண்மணிகள் சாராளுக்கு பிள்ளைகள் ஆக முடியும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். சாராளுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க முடியும், பிள்ளை பெற்றினால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ சாராள் இன்னைக்கும் அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமுடைய மனைவியும் ஆசீர்வதித்தார், சாராளையும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இது ரொம்ப ஒரு நிதானமாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய கருகலான சத்தியம். இது கடினமான உபதேசம். இதை யார் இதை கடைப்பிடிக்க முடியும்னு சொல்லி பல பேர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருவை போல நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. ஆண்டவரே, சில நேரத்தில் எங்களால் புரிந்து கொள்ள முடியல. ஏலிக்கு நடந்த மாதிரி, ஏலியினுடைய வம்சத்தின் பிள்ளைகளுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கும் எங்களுடைய வம்சத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ரகசிய பாவங்கள் நிமித்தம் நடந்து விடுமோ அப்படின்னு நினைக்கிறதா? இல்லைன்னா அபியத்தாரை காப்பாற்றின மாதிரி எப்படியோ என் பிள்ளைகளை காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறதா? அல்லது சிலுவையில் நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டதுனால இனிமேல் எங்களுக்கு பரம்பரை சாபம் இல்லை, ஆனால் நாங்கள் செய்கிற அக்கிரம செயல்கள் நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் நிமித்தம், உம்மை கோபப்படுத்துகிற செயல் நிமித்தம் எங்கள் பிள்ளைகள் தண்டிக்கவே படமாட்டாங்கன்னு துணிகரமாக சொல்லிடுறதா? எங்களுக்கு சில விஷயங்கள் புரியல ஆண்டவரே. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் இவைகளை அறியவும் மாட்டான். இவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான்.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு இதை விளக்கி போதிக்க முடியும் ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு ஆகட்டும். உம்முடைய நீதியும் எங்களுக்கு வேணும், உம்முடைய அன்பும் எங்களுக்கு வேணும், உம்முடைய நியாய தீர்ப்புகளும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் மீது கிருபையாயிரும். நாங்கள் சாமுவேல் பிள்ளையாண்டனை போல ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பால் மறந்த குழந்தையைப் போல நாங்கள் இருக்க உதவி செய்யும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருக்க உதவி செய்யும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துறோம். வேற இன்னும் எங்களுக்கு தெரியல. எங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உட்காந்து யோசித்தா தலை சுத்துது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் நினைத்து கவலைப்படாமல் எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்கள் அது எண்ணில் அடங்காதது. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருப ஆசனம், அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக, அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ்க்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்ததுனால, நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனால அந்த கிருபாசனத்தண்டை நாங்கள் தைரியமாய் நெருங்குகிறோம். இல்லைன்னா எங்களுக்கு பயம்தான் வரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் நெருங்குவதற்கு கிருபை பெற்றிருக்கிறோம். பலப்படுத்தும். எங்களுடைய சிலுவை நாங்கள் சுமக்கிறோம், அதே நேரத்தில் உம்முடைய நுகத்தையும் நாங்கள் சுமக்கணும். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னீங்களே, தன் சிலுவையை சுமக்கணும்னு சொன்னீங்களே, எங்கள் சிலுவையையும் உம்முடைய நுகத்தையும் ரெண்டுத்தையும் கலந்து நாங்கள் சுமக்கிறதுக்கு எங்களுக்கு உம்முடைய வெளிப்பாடுகள், உம்முடைய வேதத்தில் உள்ள வழிநடத்தல்களை எங்களுக்கு தாரும். இந்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுடைய வழிகள் கர்த்தருடைய வழியாக தேவ நீதியிலே நடக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்களை கொண்டு போய் நீர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் பாதைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.